பேசிட்டே போய் கெட்ட வரத்துல ஒரு அரைறான இங்கே அசபிள் லாக் மறுபடியும் அடிக்கிறான். பக்கத்தில் ஒரு கண்டக்டர் மறைச்சு விடுறான். சுற்றி இந்த ஊமை ஜனம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கு. இப்போ இவர் பழைய பஸ்ஸால புது பஸ் ஸ்டாண்ட் பஸ் டிரைவர் ஓட்ட பார்த்துட்டு ஒரு பயணி தம்பி கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க பயமாக இருக்கு அப்படின்னு இருக்கு. என்ன கடை வந்து புத்தி சொல்கிற பாடுறா இப்போ அப்படின்னு அவர் சொல்ற தம்பி நீங்கள் வேகமாக ஓட்டுங்க என்ன இறக்கி விட்டுருங்க நீங்கள் போங்க. குரங்கு குட்டிக்காரன் அடித்தாலும் வேடிக்கை கொலை நடந்தாலும் இங்கே வேடிக்கை செல்ஃபி ஆன் பண்ணிட்டு தான் கொலையை போய் எடுக்கிறேன். டேய் என்னடா பண்ணிட்டு திடுறீங்க? இது ஒரு சில டிரைவர்கள் செய்கிறது அட்டூழியத்தினால டிரைவர் ப்ரொஃபஷனுக்கே கெட்ட பேர். இந்த மாதிரி பண்ணுறது வந்து எல்லாமே மாக்குன்னு பஸ்ஸை கொண்டாந்து உள்ளே விட்றானுமா இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படியே ரெண்டு பக்கம் போகும்போது அப்படியே ஜாம் ஆகி நிற்கிது. யார் போகிறது? ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் எப்படி அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியும்? பப்ளிக் கிட்ட ஒரு பொலைட்டாக நடந்துக்கணுங்கிற ஒரு பண்பு கூட இல்லைன்னா என்னமா டிரைவரு? வணக்கம் சார். வணக்கம். திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் டிரைவரு அதாவது பேசஞ்சர் அதில் வந்த பயணித்த ஒருவரை பலார்னு வந்து கன்னத்திலே அடிக்கிறாரு. ஏன் அடிக்கிறாரு? என்ன சம்பவம் நடந்துச்சு அங்கே? ஆக்சுவலாக பார்த்தா இந்த மாதிரி ஒரு சில டிரைவர்கள் செய்கிற அட்டூழியம் அக்கப்போறனால எல்லாருக்குமே கெட்ட பேர் அமையுது. நானுமே டிரைவிங் ப்ரொஃபஷனில் இருந்து வந்தவன் தான். எல்லாருக்குமே கெட்ட பேர் தான். அவர் நடந்துக்கிட்டது ரொம்ப தப்பானது. பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு கூட திருச்சி பேருந்து நிலையம் சத்திரம் பேருந்து நிலையம் புது பஸ் ஸ்டாண்டு வேறு இடத்துக்கு போயிட்டு பழைய பஸ் ஸ்டாண்டு அந்த இடத்துல இருக்குது. மத்திய பேருந்து நிலையம்னு சொல்கிறாங்கல்ல அந்த இடத்துல இருக்குது. இப்போ டவுன் பஸ் வந்து போயிட்டுருக்கு. சில வேலையிலே தனியார் பேருந்துகள் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இவர் பழைய பஸ் ஸ்டாண்டில் புது பஸ் ஸ்டாண்டு பஸ் டிரைவர் ஓட்ட பார்த்துட்டு ஒரு பயணி தம்பி கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க பயமாக இருக்குது அப்படின்னு இருக்காரு. தனியார் பேருந்து சங்கருங்கிற பேருந்து. அதுக்கு பிறகு அந்த டிரைவர் மாறமில்லாக ஓட்ட ஆரம்பிச்சிருக்கான். என்ன கடை வந்து புத்தி சொல்கிற பாடுறா இப்போ அப்படின்னு அவர் சொல்ற தம்பி நீங்கள் வேகமாக ஓட்டுங்க என்ன இறக்கி விட்ருங்க நீங்கள் போங்க. இது வந்து ஒரு நியாயமான ஒரு பேசஞ்சர் கேட்குற வார்த்தை தானே இது. நான் இதில் முழுக்க டிரைவர் அந்த டிரைவருக்கு சப்போர்ட் பண்ணல, இந்த பேசஞ்சருக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எத்தனை பேர் வந்து நீங்கள் கொள்ளையாக கொண்டு அடித்து காலி பண்ணி கடையநல்லூரில் அடிச்சுதா பஸ்ஸு ஆந்திராவில் கொண்டு அடித்து ஃபயரிங் பண்ணிவிட்டு ஓட்டு ஓடினானா? இப்போ சமீபத்தில் ஹைவேஸில் டேரக்ட் அடித்தாங்க கவர்மெண்ட் பஸ் டயர் அடிச்சு போய் அடிச்சுதா? இப்போ இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவர் வாக்குவாதத்தில் அவர் வயசானவராக இருக்கார். பேசிகிட்டே போய் கெட்ட வரத்துல ஒரு அரைறான இங்கே அசபிள் லாக் மறுபடியும் அடிக்கிறான். பக்கத்தில் ஒரு கண்டக்டர் மறைச்சு விட்றான். சுற்றி இந்த ஊமை ஜனம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த பேருந்தில் வந்தவங்களே கூட என்னன்றது கேட்கல. அதான் சுற்றி ஊமை ஜனம்னு சொல்கிறேன். ஊமை ஜனம் எதுவும் கேட்காது. ஜனம் என்ன நடந்தா நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் எதுவும் கேட்காது. குரங்கு குட்டிக்காரன் அடித்தாலும் வேடிக்கை கொலை நடந்தாலும் இங்கே வேடிக்கை செல்ஃபி ஆன் பண்ணிட்டு தான் கொலையை போய் எடுக்கிறேன். டேய் என்னடா பண்ணிட்டு திடுறீங்க? ஃபர்ஸ்ட் வியூஸ் எனக்கு தான் வருது. அப்புறம் அந்த டிரைவர் கெட்ட அப்புறம் அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி காலையில் 30/1/2026 காலை 5 மணிக்கு நடந்தது. அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி அந்த ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்ய. அந்த ஓட்டுநர்ன்றது கிட்டத்தட்ட 100 பேர் கிட்ட அந்த பயணிப்பாங்களா அந்த பஸ்ல? அவங்களோட உயிர்களுக்கு இவர் தானே சார் பொறுப்பு. இவர் தான் அந்த பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் இவர் பொறுப்பற்ற ஓட்டுதல், ரீல்ஸ் பார்த்து கொண்டு ஓட்டுதல், போதையில ஓட்டுதல் எல்லாம் தான் நடக்குது. இப்போ நார்மலாக தான் இருக்காரா? இல்லை அவர் ஏதாச்சும் போதையா? நம்ம போய் மவுத் டெஸ்ட் பண்ணியா பார்க்க முடியும், ட்ரக் டெஸ்ட் பண்ண முடியாது. பட் செஞ்ச காரியம் அட்டூழியம். எப்படி பேசஞ்சர் எப்படி கை நீட்டுறது? பேசஞ்சர் டிரைவர் அடித்தாலும் தப்பு தான், அதையும் சொல்கிறேன். நீங்களும் டிரைவர் அடிக்கக்கூடாது, டிரைவரும் உங்களை அடிக்கக்கூடாது. அது தவறானது தானே. வழக்கு பதிவு ஒரு பண்ணியிருக்காங்க. அவர் அப்படியே வெள்ளந்தியாக நிற்கிறாருங்க. அவர் வயசானவர் தானே. பட்டு நிறுத்தா என்ன தெரியும்? அவ்வளோ கெட்ட வார்த்தை போடான்னு. அது அந்த சம்பவத்தை பார்த்தோன்னே நான் பேசணும்னு நினச்சேன். இது மாதிரி ஒரு சில டிரைவர்கள் செய்கிறது அட்டூழியத்தினால டிரைவர் ப்ரொஃபஷனுக்கே கெட்ட பேர். இந்த மாதிரி பண்ணுறது. நேற்றுக்கு நான் பழனி ஐயா பாவாவோட நினைவு நாளுக்கு போயிட்டு வர்றேன். ரயில்வே கிராசிங் போட்டிருக்கான். லெஃப்ட்டில் வரிசையாக வண்டி நிற்கிதுமா. ஒரு 100 வண்டி நிற்கிதுமா இந்த பக்கம். பழனி டு திண்டுக்கல் ரோட்டில் 2 ரயில்வே கிராசிங் இருக்கும். இந்த பக்கம் வண்டி நிற்கிதா, அந்த பக்கம் அதேமாதிரி அவங்க லெஃப்ட்டில் நிற்கிது. கேட்டு திறந்தா இந்த லெஃப்ட்டில் உள்ள வண்டி பூரா அந்த பக்கம் போக போகுது, அந்த வண்டி பூரா இங்கேயாக்க வரப்போகுது. அவ்வளோதானே. வந்து எல்லாமே மாக்குன்னு பஸ்ஸை கொண்டாந்து உள்ளே விட்றானுமா இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படியே ரெண்டு பக்கம் போகும்போது அப்படியே ஜாம் ஆகி நிற்கிது. யார் போகிறது? ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் எப்படி அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியும்? கேட்டு திறந்தாச்சு, மூவிங்கே இல்லை, டோட்டலாக நிற்கிது. நான் இறங்கி ஒரு பேருந்து ஓட்டுற கேட்டேன். நீலாம் ஒரு டிரைவரா? நீ முதல்ல நானே டிரைவராக இருந்து வந்தேன். நீ டிரைவரா முதல்ல? நீ
எங்கே ஒன்று பாட்டிருக்கேன் உனக்கு எவன்டா லைசன்ஸ் கொடுத்தாம நீ இந்த வண்டியை பின்னாடி எடுக்கிற வரைக்கும் உன்னை இந்த இடம் எவ்வளோ பெரிய ஜாமானாலும் பரவாயில்ல, லோக்கல் போலீஸ் நான் வரக்கூட, நீ டிரைவராக இந்த வேலை செஞ்சுருக்கீங்க, பஸ் டிரைவர் தான். இல்லை கண்டக்டர் உடனே வந்து காம்ப்ரமைஸ் இல்லை விடுங்க. அப்புறம் இந்த பக்கம் ப்ளே ஆனது பிறகு இந்த வண்டிக்கு பின்னாடி தான் நீ வரணும், வருஷப்படி நான் முன்னாடி தான் நின்று, நீ என்ன சைடில் வந்து அவ்வளோ புத்திசாலியா நீ எல்லாரையும் முந்திக்கிட்டு வந்து போடுறதுக்கு, அதே ரோட்டில் ரெகுலராக தானே ஓட்டுற, ஒரு 2 நிமிஷம் முன்னாடி எடுத்து ரயில்வே கிராசிங் முந்திக்க, டிக்கெட்டே ஏற்றிக்கணும், ரயில்வே கிராசிங் நிற்கக்கூடாது, எவ்வளோ எண்ணங்கள். இது ஒரு டிரைவர் மேலே உள்ள மரியாதை. நான் டிரைவரை முழுதும் தொழிலாக நேசிக்கிறவன், தெய்வத்துக்கு சமமான. ஒரு செகண்டில் நான் சிவனாகவும் ஒரு செகண்டில் நான் யமனாவும் மாறிடுவேன் தானே. ஆமாம், தட்டம் முடிஞ்சிடுவோம் உயிர். ஏமான் நீ சாவலைன்னா நான் சிவன், அவ்வளோதானே. அவ்வளோ புனிதமான ஒரு துறையை வந்து நீ அப்படி கேவலப்படுத்துகிற, கொச்சைப்படுத்துகிற. ஆனால் ஊர் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த தனியார் பேருந்துன்றவங்க ஒரு போட்டி போட்டு சார், அந்த ஓட்டுறதா இருக்கட்டும், அந்த டைமிங்க்கு போகணும், அந்த டைமுக்கு நான் எடுக்கணும், பேசஞ்சர் அதிகமாக ஏற்றணும்னு போட்டி, அதுலேயே நிறைய பிரச்சனை வருது. மொத்தத்திலே தனியார் பேருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்க. ஏன்னா ஏடிஎம்கேயோட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண்களுக்கும் இலவச பேருந்து அறிவிக்கிறாரு. ஆமாம், அறிவிச்சா என்ன பண்ணணும், டவுன் பஸ் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது, யார் வாங்குவா அந்த பஸ்ஸை? இன்னைக்கு போய் கேட்டால் ரூட்டோட 2 கோடி 3 கோடிக்கிறாங்க. யார் வாங்குவா அந்த பஸ்ஸை? எதுக்கு அது? எப்படி நடத்த முடியும்னு கேட்குறேன். பேருந்து எப்படி நடத்த முடியும்? பப்ளிக் கிட்ட ஒரு பொலைட்டாக நடந்துக்கணுங்கிற ஒரு பண்பு கூட இல்லைன்னு என்னமா டிரைவர் அது ஏத்துறதெல்லாம் பாத்திருக்கீங்களா? அதுல மட்டும் 2 கண்டக்டர் கிட்ட இருப்பாங்க இந்த தனியார் பேருந்து, அடிச்சு ஏத்துறது, ஏத்துமா இறக்கி விடும்போது கையை பிடிச்சி கீழே தள்ளி விடுறது, அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நாங்க பார்த்தோம். டிக்கெட் ஃபுல்லா ஏத்துவாங்க. 52 பேருக்கு தான் இன்சூரன்ஸ் இருக்கு அந்த வண்டியில. ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க சார் அந்த பஸ்ல ஏறுவீங்களே. 52 பேர் தான் இன்சூரன்ஸ் இருக்கு, அதுக்கு மேல இன்சூரன்ஸ் கிடையாது. அந்த வண்டியில் அள்ளி ஏற்றிக்கிட்டு போய் பரட்டி விட்டா என்ன ஆகுறது ஓவர்லோடில். அதுவும் சில தனியார் பேருந்துகளில் வைக்கிற பாட்டு சத்தம் உள்ளே குடியிருக்க முடியல. ஹார்ன் சவுண்டு முதற்கொண்டு, ஹாரன் சவுண்டு, பாட்டு சத்தம், போகிற வேகம் எப்படிமா கண்ட்ரோல் ஆகும்? எல்லாரும் மனிதன் தானம்மா, எப்படி கண்ட்ரோல் முடியும் அந்த வண்டியை? அப்போ நீ பப்ளிக்காக நீங்கள் ஒரு பேசஞ்சர் அடித்தா அது எப்படி நியாயம்? ஏற்கனவே அரசாங்கத்து பஸ் கண்டக்டர் ஒரு பள்ளி மாணவனை அடிச்சு ஒரு பிரச்சனை ஆச்சு, ஞாபகம் இருக்கா? உங்கள் வந்தாவாசி பக்கம் உங்கள் சைடு தான் பிரச்சனையாச்சு, பள்ளி மாணவனை பிடிச்சி அடிச்சு போய் அது ஒரு பிரச்சனையாச்சு. இதுமாரி பப்ளிக் கூட நீங்கள் வந்து சார் நீங்கள் வந்து இங்கே திண்டிவனம் பக்கம் விழுப்புரத்துக்கிட்ட ஒரு பேருந்தில் படியில் தொங்குறாங்க. அந்த டிரைவர் வந்து படியில் தொங்காதீங்க மேலே வாங்கன்னு சொல்லப்போ அந்த பையன் அந்த பள்ளியோடத்து போய் ஃபோன் அடித்து அடுத்த ஸ்டேஷனில் 4 பேர் ஏற்றி அந்த டிரைவரையும் கண்டக்டர் அடிக்கிறான் நம்ம மாக்குன்னு. டேய் பொறுக்கி உன் நல்லது தாண்டா சொல்கிறான், உள்ளே வந்து உட்கார செத்து போயிடாங்கடா, படியில் கிடந்து வீலுக்குள்ளே போயிடாத, வடிவில் சொல்லுவார்ல வீலுக்குள்ளே போயிடாதுன்னு அடுத்த ஸ்டேஷன் ஆள் செட் பண்ணி அடிக்கிறாங்க. அப்போ நீ படியில் நிற்கிறது கேட்பாங்களா? இப்போ இங்கே யாரை குற்றம் சொல்கிறதுனே தெரியல, இவங்களும் தப்பு பண்ணுறாங்க, இவங்களை நல்லது சொன்னால் இங்கே காலம் இல்லை. அதுக்கு தான் நான் 2 பக்கம் சொன்னேன். டிரைவர் நீ ஒரு பேசஞ்சர் அடித்தது மாபெரும் அட்டுழியம், அந்த மாதிரி 4 பேர் சேர்ந்து ஒரு டிரைவர் அடிக்கிறது மாபெரும் அட்டுழியம். ஆக்சிடென்ட் ஆகிட்டுனாம்மா அந்த டிரைவரை தொக்கா பிடிச்சி வச்சு உரின்னு உரிக்கிறாங்கம்மா. யார் வேணும்லாம் பண்ணலாமா, யதார்த்தமாக நடந்துருது. குறைந்தபட்சம் அவனே பார்த்துட்டு போயிருப்பான். சரி, நான் நிறைய இடங்களில் ஸ்டேஷனில் கொண்டு இறக்கி விட்டு போவேன். ஆக்சிடென்ட் ஆகி என்கிட்ட கூட ஓடிட்டு இருப்பாங்க டிரைவர், உட்காரி அது என் ஜீப்பை கண்டா உழுந்து வேற ஓடுவாங்க. நான் இருக்கு கையில் பிடிச்சிடுவேன், அப்படின்னா தொட்டா தொலைச்சிடுவேன். டிரைவரை சொல்கிறேன், கை வச்சா தொலைச்சி கட்டிடுவேன். தைரியமாக சண்டை போடுவேன். உட்காரு என் வண்டியில் உட்காரு, உன்னை அவன் என்ன பண்ணுறான்னு போவோம். என் வண்டியை தொட்டு இறக்கினா வேறு நடக்கிறது வேறு. வா பக்கத்து ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், வாங்கடா உங்கள் சொந்தக்காரன் நீங்கள் தானே, வா எல்லாம் பைக்கில் வா, என் காரில் ஏற்ற கூடாது, அவனுக்கு இது பண்ணிட்டு நான் மாட்டிக்கணும், வா கொண்டு போய் ஸ்டேஷனுக்குள்ளே உண்ட காரை மாக்குன்னு உள்ளே விட்டு, சார் அங்கே ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஸ்பாட் அவுட் ஆகிட்டு இந்த ரகான் டிரைவர் ஒப்படைச்சிடுவேன். கும்பிட்டு குழுந்து அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தோடு எனக்கு ஃபோன் பண்ண டிரைவர்லாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பப்ளிக் உங்க மேலே ரெஸ்பெக்ட் வைக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் பப்ளிக் மேலே ரெஸ்பெக்ட் வைக்கணும்ல. அவனோட கஸ்டமர் வாடிக்கையாளர், அவனை எப்படி கை கிட்டு அடிப்பீங்க வயசில் மூத்தவரை? அதனால் பொதுமக்களில் பொது வெளியில் இது போன்ற சம்பவங்களை ஓட்டுநர் சமுதாயம் நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது. அந்த ஓனர்ஸும் வந்து இது மாதிரியான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணும்ல சார் பேசஞ்சர்கிட்ட. டிரைவர் கிடைக்கலாமா எங்கேயும்? டிரைவர் இல்லை, செல்ஃபி போட தெரிஞ்சவங்களாம் டிரைவர் ஆகிட்டான். இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க, முறையாக பயிற்சி எடுக்க ஒரு படத்தில் இந்த ஆமாண்ணே நாடே கெட்டு போய் கிடக்குண்ணே அப்படிம்பாரு. இவர் வந்து மெக்கானிக்காக இருப்பார், யார் கவுண்டமணி. அப்படி சொல்லி பழகடா அப்படிம்பாரு. ஸ்பேனர் எடுத்தவெல்லாம் மெக்கானிக்குங்கிறான்னு. இப்போ யாரை கேட்டேன், நான் தான் ஸ்பேனர் வச்சுருக்கேன் என்ன சொல்லியாரு கேட்பார், வம்பளுப்பார். ஆளுநாள் அழகுராஜான்னு ஒரு கேரக்டர் வருவாருங்க. அது மாதிரி யார் டிரைவரே இல்லைம்மா, ஸ்டார்ட் பண்ண தெரிஞ்ச டிரைவர் ஆள் கிடைக்கலையே, சம்பளம் கம்மிம்மா, எப்படிமா ஓட்டுறது வருவாங்க? உயிரை பணம் வச்சு ஓட்டுறது எல்லாம் சேலஞ்சிங் ட்ரிப்பு. மிஸ் ஆனால் காலி தான், எல்லாரும் காலி தான். அதிலே ஓவர் நைட் வேலை பார்க்குறது. அதனால டிரைவரே கிடைக்கல. இப்போ கிடைக்கிற டிரைவரை ஏற்றி விட்றாங்க. இந்த விஷயமே செய்யாதீங்க. பொதுமக்களோட கொஞ்சம் அன்பு பாராட்டுங்க, பொதுமக்களும் நீங்கள் அன்பு பாராட்டுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி சார்.